தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்போரூரில் இருந்து தொடங்கியிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருந்து தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் எனும் பிரச்சார பயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளார். அன்புமணியின் அந்த உரிமை மீட்பு பயணத்தால் வடமாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த நடைப்பயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என தமிழக டிஜிபியிடம் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது திட்டமிட்டபடி இன்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த உரிமை மீட்பு பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளார். முதற்கட்டமாக திருப்போரூரில் தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரை மொத்தம் 100 நாட்கள் இந்த அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது. திருப்போரூரில் தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி நவம்பரில் இந்த உரிமை மீட்பு பயணம் நிறைவடைய உள்ளது. தற்போது திருப்போரூர் முருகன் கோயிலில் இருந்து அன்புமணி சாமி தரிசனம் மேற்கொண்டு இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணமாக சென்று திருப்போரூர் ரவுண்டானா பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இன்றைய தினம் பிரச்சார பயணத்தின் முதல் பொதுக்கூட்ட உரையை நிகழ்த்த உள்ளார். குறிப்பாக திமுக ஓரணியில் தமிழ்நாடு, அதிமுக எதிர்கட்சி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி என தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் தற்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் விதமாக பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது அந்த வரிசையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் எனும் பிரச்சார பயணத்தை இன்றைய தினம் தொடங்க உள்ளார். 100 நாட்கள் நடைபெற உள்ள இந்த பிரச்சார பயண திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 தலைப்புகளின் கீழ் 10 உரிமைகளை மீட்டெடுக்கும் விதமாக வீட்டுதோறும் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு பகுதியாக சென்று 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த உரிமை மீட்பு பயணத்தில் சில உரிமைகளை 10 உரிமைகளை மீட்கும் விதமாக பிரச்சார பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக இந்த விவகாரத்திலேயே இந்த உரிமை மீட்பு பயணத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் முறையிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திட்டமிட்டபடி இந்த பிரச்சார பயணத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்க உள்ளார். குறிப்பாக இந்த பிரச்சார பயணத்தில் தனது பாமகவின் கட்சியின் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ராமதாஸ் அவர்களை வரவேற்பதற்கு கிட்டத்தட்ட வழி நெடுக பாமகவின் சின்னங்களும் கொடிகளும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபயணமாக சென்று திருப்பூரில் ரவுண்டானாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்ட மேடையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்ற உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.